ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான் எடுக்க போகிறேன். ஆக்சுவலாக இது நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருந்தேன். என்னுடைய கார்டன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன் குப்பைமேனி இலை. இது சளி இருமலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போது என் பையனுக்கு இருமல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி இந்த இலையை கஷாயம் எடுத்து கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த இலையை பார்த்தீங்கன்னா கையிலேயே நல்லா நம்ம கசக்கணுன்னா சாறு வந்துடும். ஸோ நான் இப்படி தான் சாறு எடுப்பேன். சாறு எடுத்துகிட்டு அதை லைட்டாக வெதுன்னு சூடாக இருக்க தண்ணியில் அந்த சாறை கலந்து பாப்பாவுக்கு கொடுப்பேன். தம்பிக்கு கொடுக்கும்போது அந்த தொண்டையில் இருக்கிற சளியும் வெளியே வந்துடும். அவனுக்கு வறட்டு இருமலும் குறைஞ்சிரும். இன்றைக்கி சண்டேன்றனால என்னுடைய ரெகுலர் டாக்டர் இன்றைக்கி இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் தூக்கிட்டு போக மாட்டேன். பட் பாப்பாவை அப்படியே இருமலோடு வச்சுருந்தா அவன் இன்னும் சிக்காயிடுவான். ஸோ அதனால் இப்படி எமர்ஜென்சிக்கு நான் கை வைத்தியம் பண்ணிக்குவேன். ஸோ அப்படி தான் இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் சாறு வந்துச்சு. ஒரு 10 இலை எடுத்துருந்தேன். ஸோ இப்போ என் பையனுக்கு அதை நான் கொடுத்துட்றேன். அப்புறமா கொஞ்சமாக சுடு தண்ணி மட்டும் கொடுத்துருங்க. கொஞ்சம் வெதுன்னு பொறுக்கிற சூடில் இருக்கணும். எங்கள் வீட்டில் பசங்களுக்கு இருமல் சளி வந்துச்சுன்னா இந்த இலையை தான் கொடுப்பேன். ஒரு 3 நாள் தொடர்ந்து கொடுப்பேன். சரியாயிடும் உடனே. இன்றைக்கி பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். பிகாஸ் ஆஃப்டர் 20 இயர்ஸ் கழித்து நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு, சின்னதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ 20 இயர்ஸ் கழித்து இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். அதுக்கு லொக்கேஷன் பாடி சரவணா ஸ்டோர் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 o'clock வீட்லேருந்து நான் கிளம்பிடுவேன். இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். 20 இயர்ஸ் கழிச்சு நம்மளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை அதுவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டை நம்ம மீட் பண்ண போகிறோன்னா நான் எல்லாருக்கும் ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் யோசிக்க முடியும். ஸோ நான் மீட் பண்ண போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறேன். அதுக்குள்ளே இங்கே வீட்டில் என்னென்ன ஒர்க்கெல்லாம் நான் முடிக்கிறேன் அப்படின்றது இன்றைக்கி ஒரு vlog-ஆக அப்படியே க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ பாப்பாவுக்கு பச்சளை மருந்து கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிஃபன் பண்ணணும். சிக்கன் நூடுல்ஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். ஸோ அப்படியே லைனாக அவள் vlog-ல எடுத்துகிட்டு போயிடலாம். வீடியோக்கு போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளம்பிட்டேன் பாடி சரவணாக்கு. என் ஹஸ்பண்ட் கூட வண்டியில் போய்கிட்டுருக்கேன். ஸோ அங்கே போய் vlog எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல. எவ்வளோ எடுக்க முடியுதோ அந்தளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் வந்தாச்சு. செம்ம ரஷ்ஷாக இருந்தது. எல்லா ஃப்ளோருமே ரஷ்ஷாக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு 3 பேரும் ஒன்றா போகலான்னு வெயிட் பண்ணோம். பட் ஒருத்தவங்களை வர லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவளும் வந்துட்டா. 3 பேரும் குர்தாக்கு கிளாத் எடுக்கிற செக்ஷனில் போய் நின்றுட்டு இருந்தோம். பட் அவங்க 2 பேரும் ரொம்ப இதுவாக டீட்டெயிலாக பேசியிருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறது கூட தெரியாமல். ஸோ ஃபைனலி இவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ராஜி அண்ட் பிரியா. அவங்க அவங்க பசங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஷாப்பிங்லாம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணோம். நான் தான் வீடியோ எடுக்காமல் இவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்ததில் வீடியோ எடுக்கிறது ஞாபகமே எனக்கு சுத்தமாக இல்லை. ஸோ ஒரு வழியாக ஷாப்பிங் எல்லாம் முடித்தோம். ரியலி பயங்கர ஹாப்பியாக இருந்தேன் இன்றைக்கி. ஸோ எல்லாம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு என் ஃப்ரெண்டு கேப் புக் பண்ணிகிட்டு இருந்தா அவள் கிளம்புறதுக்கு. ஸோ இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 o'clock ஆக போகுது. நைட்டு 2 o'clock. இப்போ தான் எல்லோரும் தூங்கினாங்க. ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சரவணா ஸ்டோர் போய் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் மீட் பண்ணதில் பயங்கர ஹாப்பி. ஆஃப்டர் 20 இயர்ஸ்ன்றது சும்மா கிடையாது. எத்தனை பேருக்கு இப்படி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. இவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறத விட ரிலேஷனில் ஃப்ரெண்ட் தான். 3 பேருமே ரிலேஷன் தான். பட் நடுவில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆன பிற்பாடு மீட் பண்ண முடியறதில்ல. ஸோ இப்போது 20 இயர்ஸ் கழித்து 3 பேரும் ஒன்றா மீட் பண்ணி ஒரு 3 hours டைம் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ செம்ம ஜாலியாக இருந்தது. சரவணா ஸ்டோர்ஸில் கொஞ்சம் பொருள் பர்ச்சேஸ் பண்ணால் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த டைமுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இயரிங் வாங்கினேன். அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இங்கே பீட்ஸ் பீச் கலரில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பால் குட்டி குட்டியாக
வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இயர்ரிங்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். என் காதில் போட்டிருக்கிறதும் பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி மாடலாக தான் இருக்கும். ஸோ இயர்ரிங்ஸ்னாலே பொதுவாக வந்து அதுவும் இந்த மாதிரி ஆன்டிக் டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இயர்ரிங்ஸே வந்து ஒரு டப்பா ஃபுல்லாக வச்சுருக்கேன். நான் அதை ஒரு நாள் ஒரு வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு. இது வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா வந்து 146 rupees. இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு. ஓகே, இதோட ரேட் பார்த்திங்கன்னா 146 rupees இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு வாங்கினேன். இது வந்து 6ன்னு போட்டிருந்துச்சு கிளிப்பு, தெரியுதா? சின்ன பல்லு கிளிப்பு தான், குட்டியாக முடி எடுத்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு. இது என்னுடைய நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் இருந்துச்சு, நல்லா க்யூட்டாக இருந்தது. இதில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தாங்க பேக்கில், ஃப்ரண்ட் அண்ட் பேக் டபுள் சைடுமே இருக்குது. இந்த சைடும் இருக்குது அண்ட் தென் இந்த சைடும். ஸோ இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து 38 rupees போட்டிருந்தாங்க, அதனால் இது வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாக்காக வந்து இந்த 2 கிளிப்பு எடுத்தேன். கிளிப்பு காலி வச்சுருந்தனால ஒன்று வந்து இது வந்து இந்த பெருசு பார்த்திங்கன்னா 48 rupees, இந்த சின்னது பார்த்திங்கன்னா 18 rupees. ஸோ இது 2யும் வாங்கினேன் நான். நெக்ஸ்ட் இந்த கிளிப்பு வாங்கினேன் போனிடெயில் போடுறதுக்காக. இது வந்து 40 rupees. இது கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணனால 40 rupeesன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸி கிளாத் வந்து எடுத்தோம். இது வந்து மேக்ஸி கிளாத் சரவணா ஸ்டோரில் தான் இருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 160 ஒரு மீட்டர். இதுவும் 160. ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்டு மீட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து மேக்ஸி தைச்சி தர சொல்லி துணி எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்காக எடுத்த துணி இது பார்த்திங்கன்னா இது எனக்காக எடுத்தேன். மேக்ஸி தைக்கலான்னு, ஏன்னா தீபாவளிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், சரி இதிலே தைச்சிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இது வந்து இதுவும் வந்து 160 rupees இது. ஸோ 2.5 மீட்டர் எடுத்தேன் நான். கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து 20 years கழித்து பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஸு வந்து கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான கிஃப்ட்டு தான் இந்த செயின். ஸோ இது வந்து கருக்காது, கலர் எதுவும் ஃபேட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். எனக்கு தெரியாது, அவன் சுத்தமாக வாங்கினதே தெரியாது. ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து 1424 rupees. இது சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருக்கா. அங்கே சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினது இது. ஆக்சுவலி நான் இவ்வளோ ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். அவள் என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற காரணத்துக்காக எனக்கும் இன்னொருத்திக்கும் வந்து 2 பேருக்குமே வந்து பசங்களுக்காக வாங்கி கொடுத்தது. பட் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்ல வெயிட்டாகவும் இருந்தது, நல்ல வெயிட் இது. ஸோ நியூ டிசைன் இருந்தது. எனிவே தேங்க்யூ ராஜி ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கிஃப்ட். நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இந்த அழகான குர்த்தா வந்து எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. எல்லோ கலரு, அதில் வந்து ஆஷ் கலர் வந்து ஃப்ளார் டிசைன் போட்டிருக்கு. இது நான் வீட்டுக்கு வந்து போட்டு பார்த்தேன், கரெக்டாக இருந்தது, கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 799 rupees. சைஸ் வந்து எம் சைஸு. ஆக்சுவலாக கடையில் வந்து இதுக்கு ஒரு பெரிய போராட்டமே நான் பண்ணேன். இந்த எம் சைஸ் உங்களுக்கு பற்றவே பற்றாது, நீங்கள் எக்ஸல் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அதுதான் பற்றும் அப்படின்னாங்க. இல்லைம்மா எம் சைஸ் எனக்கு பற்றும்னு ரொம்ப ஆர்கியூ பண்ணி இந்த டாப் எடுத்துகிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா லூஸாகவே இருக்குது. நான் ஃபோட்டோ சைடில் அட்டாச் பண்ணுறேன். அது வந்து இப்போ நான் சைடில் ஸ்டிச் பண்ணோம். இன்கேஸ் நீங்கள் கடைக்கு போய் இந்த மாதிரி யாராவது ஆர்குமெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எது செட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அடித்து பிடிச்சி வாங்கணும். ஸோ நான் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இந்த டாப் எனக்கு எடுத்து கொடுத்தா. ஸோ என்னுடைய 2 ஃப்ரெண்டுமே வந்து எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. பட் என்னால் எதுவும் வாங்கி கொடுக்க முடியல. நான் இயர்ரிங்ஸ் மட்டும்தான் வந்து 2 பேருக்கும் வாங்கி கொடுத்தேன். வீட்லேருந்து லட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போதாவது ஏதாவது வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். எனிவே தேங்க்யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கிஃப்ட் ஃபார் மீ. வேறு எதுவும் சொல்ல முடியல. பட் அவங்க எதிர்பார்க்குறவங்களும் கிடையாது. 2 பேருமே ரொம்ப க்யூட்.
20 இயர்ஸ் கழிச்சு மீட் பண்ணோன்னே எனக்கு என்ன அங்கே பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலாக அங்கே போயிட்டு வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் அவங்கள பார்த்த சந்தோஷத்தில் எனக்கு வீடியோ கூட எடுக்க தோண மாட்டாங்க. சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் எடுத்திருக்கேன். நான் ஃபோட்டோஸ் வேணால் நான் அட்டாச் பண்ணுறேன். நான் என்னுடைய பசங்களை கூட கூட்டிகிட்டு போகல, பட் அவங்க பசங்களை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ லாங்லேருந்து வரும்போது வந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. பசங்க தான் எங்கள் கூட நடந்து அவங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ அந்த 3 ஹவர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ சூப்பராக போச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம் இன்றைக்கி. 20 இயர்ஸ் கழிச்சு வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான டேன்னு கூட சொல்லலாம். இதுதான் எங்களோட 14 இயர்ஸ் பிஃபோர் எடுத்த ஃபோட்டோ. மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ. ஸோ ஐ திங்க் ஸோ இந்த பழைய ஃபோட்டோ தான் வந்து லாஸ்ட்டாக நாங்கள் எடுத்த ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். 14 இயர்ஸில் எடுத்தது. ஸோ இன்னைக்கு டே ரொம்ப சூப்பராக போச்சு. நல்ல ஒரு ஸ்வீட் மெமரிஸாக இருந்தது. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.